இப்போலாம் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் 30 மினிட்ஸில் ஃபுட் உங்கள் வீட்டுக்கே ரீச் ஆகுது. ஸோ ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் இந்த சிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னாடி ஒரு மேசிவ் பிஸ்னஸ் எக்கோ சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு கஸ்டமர், ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் ஒரு டெலிவரி பார்ட்னர் அண்ட் லைவ் லொகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் சப்போர்ட்டிங் டீம்னு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கனெக்ட் பண்ணுறது ஒரு ஃபுட் கம்பெனி இல்லை, இட்ஸ் அ டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஹவு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஹவ் கிரியேட்டட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம்ன்றத கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ வை தே ஹாவ் கிரியேட்டட் திஸ் கம்பெனி, வாட் இஸ் த பிஸ்னஸ் ப்ராப்ளம் தே ஹாவ் ஐடென்டிஃபைட் அண்ட் எப்படி கஸ்டமர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் டெலிவரி பார்ட்னர்னு 3 பேரையுமே இவங்க கனெக்ட் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டா இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல்லேருந்து நீங்கள் எதை கற்றுக்க முடியுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிஸ்னஸ் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட் அண்ட் ரெஸ்டாரண்ட் சைடு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஃபோன் நம்பர் இருக்கணும். ஸோ ஃபோன் நம்பரும் எப்படியாச்சும் எடுத்துரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட்டு இருக்குது, மெனியூஸ் நமக்கு தெரியணும். மெனியூவும் நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபுட்டை பிக் பண்ணி நம்ம அட்ரஸை ஷேர் பண்ணி ஆர்டர் பண்ணுறோம். நமக்கு ஒரு ப்ராப்பரான ட்ராக்கிங் இருக்காது, ரியல் டைம் அப்டேட்ஸ் இருக்காது அண்ட் விசிபிலிட்டி இருக்காது. ஸோ இது கஸ்டமர் சைடில் ஃபேஸ் பண்ணப்பட்ட இஷ்யூ. ஸோ அப்படியே ரெஸ்டாரண்ட் சைட் போனீங்க, ரெஸ்டாரண்ட் சைடில் அவங்க என்னதான் நல்ல ஒரு ஃபுட்டே ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு நியர்பைல இருக்கிற கஸ்டமர்ஸோட விசிபிலிட்டி மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பரான ரீச் இருக்காது. அவங்களால மார்க்கெட்டிங் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்க டெலிவரி பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். there is a problem for customers, there is a problem for restaurants, there is a problem for delivery. Whenever a multiple stakeholders are facing problems simultaneously, a massive business opportunity get created. So that's what exactly Swiggy and Zomato have identified, and they were not solving a food problem, they have solved a coordination problem. So this is what a very important business lesson. A great product usually built to remove a friction between stakeholders. This is a problem that Swiggy and Zomato have identified and rectified. So let's see a business model of behind this. Business model perspective வந்து பாத்தீங்கன்னா Swiggy or Zomato is not a food production company. It's a platform where the all three peoples can communicate and interact. Customer can get a convenience, restaurant can get multiple orders, delivery partners can get an opportunity to earn, and Swiggy get revenue by connecting these three peoples. As a business analyst perspective lende, this is called a platform business model where the company itself doesn't create any product, it creates a ecosystem to connect these peoples. Swiggy and Zomato business model is a platform business model. It's just a ecosystem where all other peoples can connect and interact. நீங்க social media மாதிரி எடுத்துக்கலாம். Here all the peoples get earned by the money, by the ecosystem. நம்ம இப்போ பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்த்தாச்சு, பிஸ்னஸ் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தாச்சு, ஒரு ஆர்டருக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் ஃப்ளோ நடக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸ்டில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ என்னென்ன ரெவன்யூ பார்க்குறாங்க, அவங்களோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்டாரண்ட் கிட்ட இருந்து அவங்க ஒரு கமிஷன் வாங்குவாங்க. ஸோ எவ்ரி ரெஸ்டாரண்ட் வில் பே சம் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ். ஸோ இது வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அண்ட் டெலிவரி சார்ஜஸ். இதை தவிர்த்து எவ்ரி ரெஸ்டாரண்ட் வில் பே அடிஷ்னல் அமௌண்ட் ஃபார் ப்ரமோஷன்ஸ். அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை ப்ரமோட் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் சர்ச் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட்டில் வந்து காட்டும். இது ஒரு விதமான அடிஷ்னல் ரெவன்யூ. இதை தவிர்த்து ஒரு அப்ளிகேஷனும் ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், மெம்பர்ஷிப் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்விக்கி ஒன் ஆர் ஜொமேட்டோ கோல்ட் மெம்பர்ஷிப். ஸோ இந்த மாதிரி இந்த மெம்பர்ஷிப் மூலிமாவும் தே வில் கெட் ரெவன்யூ. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண ரெவன்யூவில் மட்டும் ஸ்விக்கி ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஜொமேட்டோ 20,000 crores வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. லிட்ரலாக இந்த ரெண்டு கம்பெனி மட்டும் 35,000 crores ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு கஸ்டமர் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் ஒரு வருஷத்துக்கு 35 crores ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் சால்விங் அ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா கான்செப்டுமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலில் நம்ம பிஸ்னஸ் அனாலிசிஸ்க்கு தேவையான எல்லா கான்செப்டுமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ், கஸ்டமர் ஜேர்னி அனாலிசிஸ் அண்ட் பிஸ்னஸ் ரூல்ஸ், ஆப்ரேஷனல் ஃப்ளோஸ், ப்ராசஸ்
ப்ராசஸ் ஃப்ளோஸ், ரெவன்யூ மாடல்ஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலை இன்க்ளூட் பண்ணதால் மட்டும்தான் இந்த ஒரு பிஸ்னஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்குது. ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவோட சக்ஸஸ்க்கு பிஹைண்டாக இருக்கிறது ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளமை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணது, ப்ராப்பரான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட மேப் பண்ணது, அதை எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி ப்ராசஸ் ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ணது. ஸோ அந்த கிரியேட் பண்ண ஒர்க் ஃப்ளோவை ப்ராப்பராக டெக்னிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது. திஸ் 4 இதில் 3 திங்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டால் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்கன்னா அதை டெக்னிக்கலாக யாராலனா மாற்ற முடியும். பட் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக கொண்டு வரது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் ஓனர் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் முடியும். இதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த பிஸ்னஸோடைய கம்ப்ளீட் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் முகமது சுகேர். டாடா, பபாய் அண்ட் டேக் கேர்.